இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மனம் தளராதே. கடைசி சாவிதான் பெரும்பாலும் கதவை திறக்கும். இது என்ன புது டாபிக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பங்களாக்கு தன் நண்பன் போக விரும்பினான். அந்த பங்களாவின் ஓனர் என்ன பண்ணார்னா, ஒரு கொத்து சாவியை கையில் கொடுத்து, நீ போய் என் வீட்டில் இருந்து தங்கிட்டு வா அப்படின்னு சொன்னார். இவர் அந்த சாவியை வாங்கிட்டு போய் அந்த பூட்டை திறக்க பார்க்குறார். திறக்க முடியல. உடனே ஃபோன் பண்ணுறார். ஆனந்த், எந்த சாவி அப்படிங்கிறார். ஆனந்த் சொல்கிறார், நான் ரெகுலராக திறக்கிறதுனால சாவி எனக்கு தெரியும், எந்த சாவின்னு சொல்ல தெரியல. நான் கொடுத்த சாவி கொத்தில் ஒரு சாவியை கண்டிப்பாக திறக்கும். அவர் பொறுமை எழுந்தவராய் மிகவும் கஷ்டப்பட்டு வேர்த்து விறுவிறுத்து பொறுமை இல்லாத காரணத்தினாலே திறக்காத சாவியை போட்டுக்கிட்டே ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார். கடைசியாக ஒரு சாவி திறந்தது. அந்த பெரிய பங்களாக்குள்ளே போகிறார். அந்த பங்களா அருமையாக இருந்துச்சு. அவருடைய விடுமுறையை நன்றாக கழித்தார். பின்பு வீட்டிற்கு வந்து நண்பரிடத்தில் சொன்னார், அந்த சாவி இதுதான், இந்த சாவி தான், இனிமேல்ட்டு நான் மறக்க மாட்டேன். இதை ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, ஆண்டவர்கிட்ட போகிற வழி எந்த வழி என்று தெரிந்து கொள்ளும் காலம் வரை நீ கஷ்டப்படுவீங்க. அந்த வழி உங்களுக்கு தெரிந்து விடுமேயானால் அந்த வழியில் அப்படியே ஆண்டவரை நோக்கி போய்கொண்டே இருப்பீர்கள். நம்ம வாழ்க்கையிலும் கூட ஒவ்வொரு பிரச்சனை வரும் பொழுதும் நாம் துவண்டு போவதுண்டு, தள்ளாடுவதுண்டு. சிலர் ஆண்டவரை சபிப்பது கூட உண்டு. எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த துன்பம், எனக்கு ஏன் இந்த வேதனை. ஒவ்வொரு துன்பத்திற்கும் ஒவ்வொரு வேதனைக்கும் என்ன சொல்யூஷன் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. தலைவலி அதிகமாக இருக்கும் பொழுது நீங்கள் தலைவலி மாத்திரை போடணும், பெயின் கில்லர் தான் போடணும். நீங்கள் ஆன்டிபயோட்டிக் போட்டிங்கன்னா தலைவலி உடனே போகாது. வயிற்றுப்போக்கு அதிகமாக இருக்கிற பொழுது இருமல் மாத்திரையை போட்டால் வயிற்றுப்போக்கு நிற்காது. வயிற்றுப்போக்குக்குண்டான மாத்திரை தான் போடணும். நம்ம இயேசு நமக்கு பைபிளில் எல்லாமே கற்றுக் கொடுத்த காரணத்தினால இந்த இயேசு கொடுத்த வேத வசனங்களை நீங்களும் நானும் தினந்தோறும் வாசிப்போமே. ஆனால் நம்முடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தேவ வார்த்தைகளின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் ஒரு தீர்வை கொடுப்பார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும். நம்ம சித்தத்தின்படி செய்யறதுனால தான் நிறைய இடத்துல நாம் தோற்று போயிடும். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். அந்த திட்டம் தேவ சித்தம். அதன்படி செய்யாமல் இருந்த காரணத்தினால்தான் உங்களுக்கும் எனக்கும் கூட நிறைய பிரச்சனைகள் வருவதுண்டு. அவ்வாறு பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் தோற்று போகக்கூடாது. நீ என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே என்னை மன்னியும், உங்களுடைய சித்தத்தின்படி நான் செய்யல ஆண்டவர், என்னை மன்னின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பார். இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை உங்களுக்கு எனக்கு என்று ஒரு வாக்குத்தத்தம் தேவன் வைத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் என்னவென்று நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தெரிந்து கொள்வது? நான் ஒரு இதய மருத்துவரை காண வேண்டும் என்றால்
இதய மருத்துவர் யார் என்று தேடி பார்க்க வேண்டும். அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கணும், அவரை போய் பார்க்கணும் இல்லைங்களா? அப்பொழுதுதான் அவருடைய இதயம் எப்படி இருக்கிறது என்று எடுத்து சொல்லுவார். அதே போன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாக்குத்தத்தத்தை நீங்க சும்மா காதில் கேட்டுக்கிட்டே இருந்தா போதாது. அந்த வாக்குத்தத்தம் எனக்கு என்ன என்று ஆண்டவராக இயேசுவை பார்த்து கேட்டு வேத வசனங்களை வாசிக்க வேண்டும். அவ்வாறு வேத வசனங்களை வாசித்து உங்கள் வாக்குத்தத்தத்தை, என் வாக்குத்தத்தத்தை ஆண்டவரோடு உறவாடி கேட்கும் பொழுது ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அடுத்து சொல்றாரு, தேவ சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டி இருக்கு. பொறுமை வேணும். நிறைய பேருக்கு பொறுமையே இல்லை. கல்யாணம் பண்ண உடனே அந்த பொண்ணை பார்த்து கேட்பாங்க, என்ன விசேஷத்தை அந்த பொண்ணு சொல்லாத. படித்து முடிச்சுட்டு வேலை தேடி கொண்டிருக்கிற வாலிபனை பார்த்து கேட்பாங்க, எப்போ வேலைக்கு போகல? அவன் வேலைக்கு போனால் அவங்ககிட்ட சொல்ல மாட்டானா இல்லையா? குருமடத்துக்கு போய் வெளியே வந்த ஒரு குருமடத்து வாலிபனை பார்த்து கேட்பாங்க, என்னப்பா வெளியே வந்துட்டியா? ஆனால் வந்துட்டான வெளியே. ஸோ உங்களுக்கு என்று ஒரு பொறுமை இருக்க வேண்டும். சில வேலைக்கு போன உடனே பெரிய பணக்காரன் லஞ்சம் வாங்கினாலும் நினைப்பாங்க. தயவு செய்து நினைக்காது. நிறைய பேர் லஞ்சம் வாங்கினவங்க தன் கடைசி காலத்தில் நிம்மதியாக இருக்கிறதா சரித்திரமே இல்லை. நான் நிறைய பார்த்துருக்கேன். என்னோடு பயணித்தவர்கள், என்னோடு பணியாற்றவர்கள் எல்லாம் டிசியாக ரிட்டையர் ஆனாங்க. நான் வந்துட்டதுனால என்னால் டிசி ஆக முடியல. ஆனால் டிசி ஆனவங்களுக்கு உள்ள அமைதி, சமாதானம் அதை விட எனக்கு அதிகமாக தேவன் கொடுத்திருக்கிறார். சிலர் டெப்டி கமிஷனராக இருந்துட்டு ரிட்டையர் ஆகிட்டு வீடு கட்டாமல் இருக்காங்க. எனக்கு ஆண்டவர் வீடு கொடுத்துருக்கார். தரைத்தளம் மேல்தளம் என்று ஆண்டவர் வீட்டை கொடுத்துருக்கார். என்னோடு ரிட்டையர் ஆனவங்கெல்லாம், என் கூட இருந்தவங்க ரிட்டையர் ஆனவங்கலாம் 1.5 லட்சம் பென்ஷன் வாங்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும். 1.5 லட்சம் பென்ஷன் வாங்குறாங்களே, நான் இருந்திருந்தால் எனக்கு 1.5 லட்சம் பென்ஷன் வந்திருக்குமே. ஆண்டவர் சொன்னார், அவங்க பென்ஷன் வாங்கலாம், அவங்க டென்ஷனோடு இருக்காங்க, நீ டென்ஷன் இல்லாமல் இருக்கிற. அந்த பொறுமையோடு நீ காத்திருக்க பற்றியா, அதுக்கு தான் உனக்கு வெகுமதி நான் கொடுத்தேன்னு சொன்னேன். இதுவரை பார்த்தீங்கன்னா 950 மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் தேவனோடு பேசிக்கொண்டிருக்கிற காரணத்தினாலே, பொறுமையாய் தேவனுக்கு காத்து கொண்டிருக்க காரணத்தினாலே, தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் எப்படி ஆகும்? என்ன உங்களுக்குன்னு என்ன நியமித்திருக்காரோ ஆண்டவர், அதை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எனக்கு நியமித்திருக்கிறது என்னவென்று நான் ஆண்டவரிடம் கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், என்னுடைய தோட்டத்திலே நீ வேலைக்காரனாய் இருப்பாயா? நான் சொன்ன, ஆண்டவரே இருக்கிறேன் ஆண்டவரே. 2019 நடந்த நிகழ்வு, இருக்கிறேன் ஆண்டவரே. எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு என் வேத வசனத்தை எடுத்து படி, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னேன். நான் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம் எவ்வாறு சொல்கிறது? விசுவாசத்தை தொடங்கினவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாக ஓடக்கணும். விசுவாசத்தை துவக்கினவர் அவர் தான், முடிக்கிறவர் அவர் தான். அவர் நமக்கு என்று ஒரு நியமனம் வைத்திருக்கிறார். இந்த பூட்டு தான் இந்த சாவியை திறக்கும். இந்த ட்ராக்ல ஓடினா உனக்கு கப்பு கிடைக்கும், இந்த ட்ராக்ல ஓடினா உனக்கு கோல்டு மெடல் கிடைக்குன்னு சொல்லி உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் ஓடணும். நாம் நியமித்திருக்காத வேற ட்ராக்ல ஓடி போயிட்டு எனக்கு ஆண்டவர் செய்யலைன்னா
எப்படிங்க? சிந்தித்து பாருங்களேன். ஆண்டவர் கொடுத்த ட்ராக் உங்களுக்கு எது என்று நீங்க ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரை கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய ட்ராக்கை உங்களுக்கு காண்பிப்பார். எனக்கு சிலரோட சேராதுன்னே ஆண்டவர் சொன்னார். அவங்க வீணா பேசுறாங்க. நீ வீட்டில் தனியா என்னோடு பேசிக்கொண்டே நான் உனக்கு இருக்கிறேன் சொல்றேன். சிலர் என்னை பார்த்து கேட்பதுண்டு, ஒரு நாளெல்லாம் வீட்டில் என்ன பண்றீங்க? உங்க கார் ஷெட்ல பகல்ல உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு போர் அடிக்காது? கார் ஷெட்டில் பகலில் உட்காந்துக்கிட்டு தாங்க இருக்கேன், இல்லைன்னு சொல்ல. தனியாக தாங்க இருக்கேன், இல்லைன்னு சொல்ல. நான் பேசி கொண்டிருப்பது என் இதயத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு உரையாடி கொண்டிருக்கிற காரணத்தினாலே எனக்கு போரே அடிக்காது. லூக்கா 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, உங்கள் பொறுமையில் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். நிறைய பேர் அவங்க ஆத்மாவை பொறுமை இல்லாத காரணத்தினாலே காத்து கொள்ள முடியாமல் இழந்து போகிறார். உங்க கூட வர்றது ஒன்னே ஒன்றுதாங்க, கல்லறை வரை உங்களோடு வருவது உங்களுடைய உடல். உங்க ஆடை, ஆபரணங்கள், ஆஸ்திகள்லாம் கிடையாது. கல்லறை வரும் வரை தான் உங்கள் உடல் உங்களோடு இருக்கும். ஆண்டவரை பார்க்க முதலில் போய் நிற்பது உங்களுடைய ஆத்மா. இந்த ஆண்டவர் உங்கள் ஆத்மாவை பார்த்து கேட்பார், நீ பொறுமையோடு ஏன் இல்லை? என்னை விட்டு ஏன் விலகினாய்? உனக்காக நான் காத்து கொண்டிருந்தேன். திறவுகோலை வைத்து உனக்கான ஒரு அறையை பரலோகத்தில் வைத்து காத்து கொண்டிருந்தேன், நீ எங்கே போனாய் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கும் காலம். நீங்க விசுவாசித்தீங்கன்னா பரலோகத்தில் நீங்க கண்டிப்பா இருப்பீங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சரியான சாவி, சரியான பூட்டு உங்களுக்கு காண்பிக்கப்படும். அந்த உரிய சாவியை பூட்டு திறந்தீங்கன்னா பூட்டு திறக்கும், நீங்க உங்க பரலோக அறைக்குள் பிரவேசிப்பீங்க. பரிசுத்த வாசஸ்தலத்தில் பரிசுத்தராய் இருக்கிற இயேசுவோடு தினந்தோறும் உரையாடுவீர்கள். புனிதர்கள் அனைவரையும் சந்திப்பீர்கள். பேதுருவை சந்திப்பீர்கள், பவுலை சந்திப்பீர்கள், ஸ்தோவானை சந்திப்பீர்கள். இப்படியாக எண்ணற்ற ஆண்டவர் எடுத்துக்கொண்ட புனிதர்களை நீங்கள் சந்திப்பீர்கள். எனக்கு பிரியமான நண்பு, அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, விசுவாசத்திலே நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்ன ஒவ்வொரு தேவ வசனங்களையும் தலைப்புகளையும் படித்து பார்த்து தியானித்து பாருங்க. அப்படி தியானித்து பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.